இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கோனா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஊர் திருவிழால ஒரு எரும மாடை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாம திருவிழால எரும மாடை பலி கொடுக்கணும் அப்படின்றது தலைமுறையா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ இப்ப நம்ம இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் இடத்த ஒரு பெரிய அரசர் ஆண்டுகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியும், அவர் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ட் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஒரு நபர் தன்னோட எரும மாட்டை மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல தண்ணீர் வேகமா போய்கிட்டே இருக்கு அண்ட் ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மாட்டை கட்டி போட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது நிறைய மக்கள் தண்ணீர்ல இறந்து போய் கிடக்குறாங்க. இவர் சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த சமயம் பார்த்து காத்துல ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட வரும்போது இவரோட 2 காதுகளில் இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது அண்ட் இவரோட கண் வெள்ளை நிறத்துல மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே வேகமா பரவ ஆரம்பிச்சு நாட்டோட அரசர்கிட்ட போகுது. இந்த ஊர்ல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, நிறைய மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, இதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல அவர் ஒரு பெரிய சாமியார் கிட்ட போறாரு. அந்த சாமியார் சோழி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இங்க ஒரு பெரிய ஆபத்து வர போகுது அப்படின்றத உணர்ந்துகிட்டு இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதாவது எல்லாரும் இறந்துகிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அப்படி என்னதான் தீய சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு பெரிய பொம்மை மாதிரியான ஒரு உருவம் அங்க நின்றுகிட்டு இருக்கு. இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லா மனுஷத்துக்குமே அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி பொம்மையை கை காமிக்க, இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி அதாவது இப்ப போய்கிட்டு இருக்க காலகட்டம் 842 இல்லையா, அதையும் முன்னோக்கி காலகட்டத்துல பலால் அப்படின்ற ஒரு அரசர் இருந்திருக்காரு. அவரோட அப்பா இறந்து போனதுல இருந்து அவருக்கு இந்த ஆட்சியை எப்படி நடத்தணும் அப்படின்றது தெரியாம மக்களை கவனிக்காம விட்டுட்டார். இதனால பக்கத்து நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீது படையெடுக்கணும், அந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த மனுஷனுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியல. இதனால ஒரு பிளாக் மேஜிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு மாந்திரிகவாதியை கூப்பிட்டு ஒரு பெரிய பொம்மையை உருவாக்குறாரு. இது தன்னை போர்ல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கும்போது அதுதான் அங்க நடக்குது. போர் செய்ய வந்த எல்லா நாட்டவர்களும் இந்த அசுர பொம்மையால சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த அரசர் மட்டும் தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அசுர பொம்மைக்கு இறந்து போதவங்களை தாண்டி இன்னும் நிறைய மரணங்கள் தேவை, அதுக்கு பசி அடங்கல அப்படின்ற மாதிரி உள்ளூர்ல இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டுல இருக்க எல்லாரையுமே பலி எடுத்துக்கிட்டே இருக்க கடைசியா இதை உருவாக்குன அந்த அரசரையே அது பலி எடுத்துக்கிச்சு. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே இதாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை அங்கிருந்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல தூக்கி போட பல நூற்றாண்டுகள் பல இடங்களுக்கு அந்த பொம்மை போக ஆரம்பிக்குது. போற இடம் எல்லாத்துலயுமே சாவு, பஞ்சம், பசி, பட்டினி அப்படின்றது மட்டும்தான். ஸோ அவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த அசுர பொம்மை இங்க வந்திருக்கு. இது இருக்க ஒவ்வொரு நொடியும் நம்ம உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த சாமியாரும் ஊர் மக்கள் எல்லாரும் முன்னிலையிலேயே ஒரு பெரிய வட்டத்தை போட்டு ஒரு பெரிய எரும மாடை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பலியை ஏத்துக்கிட்டு இந்த பொம்மை அமைதியா இருக்க அந்த சமயத்துல இந்த அசுர பொம்மையை நாம எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ற முனைப்புல ஊர் மக்களை கூப்பிடுறாரு. ஒரு பெரிய எரும மாட்டை பலி கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பொம்மை அமைதியா இருக்க அந்த சமயம் பார்த்து ஒரு 4 பேரோட அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் இது வரைக்கும் மனுஷங்க போகாத இடமா பார்த்து ஒரு பெரிய மலைக்கு போறாங்க. அதாவது காடுகளுக்கு நடுவுல இருக்க மலைக்கு போறாங்க. அங்க தூக்கி போட்டுட்டு அந்த 4 பேரும் திரும்பி ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க திரும்பி தன்னோட வீடுகளுக்கே போகல அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஸோ இங்க படத்தோட ஹீரோ பேரு நாராயணன் அப்படின்றது இந்த ரோபோட் இருக்குல்லையா, ஜோசியம் பார்ப்பாங்களே, அதை வச்சு மாடர்ன் ஜோசியம் பார்த்து தன்னோட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். ஸோ ஊரா போய் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல அவரோட மனைவி இருப்பாங்க. அவங்க கிட்ட இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத இடத்துல இவர் மனைவின்னு பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அது எதனால அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவரோட மனைவி இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட மனைவியோட நினைவால தான் இவர் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஊரா அந்த பொம்மையை தூக்கிட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டு தெரிகிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஒரு பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. அந்த பாடல் மூலமா இவர் நிறைய இடங்களுக்கு போறாரு, நிறைய மக்களை பாக்குறாரு அப்படின்ற விஷயங்களை இங்க நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஒரு கிராமத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ வழக்கம் போல வருஷம் இந்த வாட்டி உங்களுடைய ஊர் திருவிழா வரப்போகுது, அதுக்கு உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு போக வந்தேன்னு ஒரு நபர் நீட்டும் போது அந்த போலீஸ்காரர் அதை படிக்கிறார். அதை எழுதப்பட்டிருக்க எல்லா விஷயங்களுக்கும் ஒத்து போறாரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவர் ஆட் பண்ணி கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த திருவிழால எந்த விதமான அனிமலுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதை அவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷனோட சைனை போட்டு வெளியே போக அப்பதான் எதுக்காக அப்படின்றது நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. போன வருஷம் ஒரு எரும மாடு பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி ஊர் தலைவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. இதை இந்த போலீஸ்காரர் பாக்குறாரு, தடுத்து நிறுத்துறாரு. இதனால தடைப்பட்டு போயிடுச்சு, அதாவது பலி கொடுக்க வேண்டியது தடைப்பட்டு போயிடுச்சு. நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற சோகத்துல ஒரு நெஞ்சை புடிச்சிட்டு உட்கார ஒரு கட்டத்துல இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு போன எங்களோட மானம் இந்த திருவிழாவிலையாச்சும் மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். எக்காரணத்தை கொண்டு நம்ம பலி கொடுக்கறது நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகளை பார்க்க கிளம்ப அதே சமயத்துல இந்த சைடு நாராயணன் வழக்கம் போல ஒரு ஊருக்கு போறாரு. அந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூடவே தன்னோட மனைவி இருப்பாங்க இல்லையா இமேஜினேஷன்ல, அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாடக குழு சாப்பிட வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நாடக குழு தான் இல்லையா, நிறைய கலாட்டா காமெடி இங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஜோசியத்தை அங்க இருக்க ஒரு 2 கேரக்டர் கவனிக்கிறாங்கன்றப்போ சரி என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஜோசியத்தை கேட்கும்போது தப்பு தப்பான விஷயங்களை இவங்களுக்கு சொல்லிவிட கடுப்பாகிறாங்க. நீயும் பொய்யும் ஜோசியமும் பொய்யா என்னையா அது மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்மையை அடிச்சு உடைக்கலன்னு போக நாராயணன் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் இந்த நாடக குழுவோட தலைவர் இருக்கா இல்லையா, அவர் இதை கவனிக்கிறார். நாராயணன் கோபத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க இந்த கோபத்தை தான் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். எங்களோட நாடக குழுக்கு இப்படிப்பட்ட கோபக்கார கேரக்டர் தான் உனக்கு தேவைப்படுது, நீ உனக்கு ஓகேனா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்ல இவரோட மனைவி கிட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தா இல்லையா, அப்ப என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஜோசியத்துல இப்ப யாருமே நம்புறது கிடையாது, இந்த ரோபோ ஜோசியோ அப்படின்றது ரொம்ப பழசாயிடுச்சு, நீங்க வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி மனைவி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியே இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததால மனைவியை பாக்குறாரு, சரின்னு தலையாட்டுறாங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோடவே வண்டியில ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போக ஆரம்பிக்குது. எரும மாட பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ அந்த ஊருக்கு போய் அவங்க பண்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லி ஆக்கணும்னு சொல்ல இவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா இந்த சைடு பஸ்ல இருக்க நாடக குழு கிட்ட போக ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணி வண்டியை உருட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகுது. இதனால எல்லாரும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. என்னையா அது போற நேரத்துல அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அதாவது திருவிழா வரப்போகுது, அந்த கிராமத்துல ஒரு 2 பசுமாடுகள் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஓனரும் என்ன ஏதுன்னு டார்ச் எல்லாத்தையும் அடிச்சு பாக்குறாரு, எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி மறுபடியும் போய் படுத்து தூங்க இந்த சைடு பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க கிட்ட போக ஆரம்பி பஞ்சர் எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு ஓட்டி எல்லாரையும் ஒண்ணு கழிப்பு அந்த ஊருக்கு போறாங்கன்னு இருக்கும். அதாவது எரும மாடு பலி கொடுக்கணும்னு இருந்தது இல்லையா, அதே ஊருக்கு தான் இவங்க திருவிழான்னு போறாங்க. இவங்களை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர் வந்து போன வாட்டி திருவிழா தடைப்பட்டு போனதால நாடகம் நடக்க முடியாம போயிடுச்சு இல்லையா, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா உங்களை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தங்குறதுக்கு தேவையான இடங்கள் எல்லாத்தையும் கொடுக்க இன்னொரு பக்கம் ஊருக்கு இன்ஃபார்மர் இருக்கா இல்லையா, அவர் என்டர் ஆகுறாரு. இந்த விஷயங்கள் அதாவது ஊர்ல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொந்தக்கார மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இங்க பலி கொடுக்க போறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேற்கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல நேத்து நைட்டு பசுமாடுகள் எல்லாமே கத்திக்கிட்டே இருந்தது இல்லையா, இன்னைக்கு காலையில 2 பசுமாடுகளும் இறந்து போய் கிடக்குது. இதனால அதை வளர்த்துக்கிட்டு இருக்க நபர் ரொம்ப சோகத்துல இருக்கும்போது ஊர் தலைவரோட பையன் அங்க வர ஆரம்பிக்கிறான். இங்க திருவிழா நடக்க போறதால இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, திருவிழா சமயத்துல இது மாதிரி நடக்கக்கூடாது, உடனடியா இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல அப்படியே கற்பனை உங்களோட ஃபேமிலிக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரு தம்பி இருப்பான், ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்துதான் அப்பாவை, அதாவது உடம்புக்கு முடியாம இருக்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். இந்த வாட்டி திருவிழால அண்ணனே எல்லா வேலைகளும் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி தம்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, தம்பிக்கு இந்த மாடு பலி கொடுக்கணும், மாடை பாத்துக்கணும் அப்படின்ற வேலைகளை ஒதுக்கிட்டு அண்ணன் வேற வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பனா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பாடலோட நடுவுலயே இந்த ஊர் தலைவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அதே ஊர்ல இருக்கு, அவங்களை விட கொஞ்சம் கீழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை காதலிக்கிறாங்க அப்படின்றதும் இந்த விஷயம் வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்ஃபார்மர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதனால போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் தான், ஆனா நீங்க இப்ப வந்தீங்க அப்படின்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்காம போயிடும், கரெக்டா வெட்டுற சமயத்துல நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்க அப்ப வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ண இந்த சைடு நாராயணன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊர்ல நிறைய மாடுகள்ல இறந்து போயிட்டு இருக்கு, ஒரே அவசகுணமா இருக்கையா அப்படின்ற மாதிரி நடிக்க வந்தாலியா அந்த வேலையை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட அந்த ரோபோட்டை எடுக்கிறாரு. ஜோசியம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி திருவிழா தான் இல்லையா, நிறைய ஆளுங்க வரலாம், அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க கிளி வச்சு ஒருத்தர் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட இவருக்கு தகராறு ஏற்படுது. ஒரு ஃபன்னான ஃபைட் இங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்டேட் கட் பண்ண ஊர் தலைவர் பொண்ணு இருக்காங்களே அவங்களோட காதலனை மறைமுகமா சந்திக்கிறாங்க. அது மூலமா இவங்களோட காதலனோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க தான் ஊர் திருவிழால எரும மாடு பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட தாத்தா அப்பா எல்லாமே எந்த கேள்விகளும் கேட்காம இந்த வேலையை பார்த்துட்டாங்க. ஆனா நான் நல்லா படிச்சிருக்கேன், நீங்க மட்டும் புது துணிகளை போட்டு திருவிழாவை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்க மட்டும் ஒரு உயிரை கொண்டுட்டு அந்த திருவிழாவை எங்களால கொண்டாட முடியாம கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மேலே கீழே பிரிச்சு வச்சிருக்க போறீங்க, இதுமேல் நான் அந்த வேலையை பண்ண மாட்டேன், யாரையும் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த நாடக குழு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஊருக்கு வந்து செட்டில்ட் ஆயிட்டாங்க. ஸோ நாடகத்தை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கும்பல உட்காரும் போது இவங்களோட ஆசிரியர் ஒரு புது யோசனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இங்க திருவிழா ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போகுது. ஸோ நம்மளோட பழைய நாடக கதையை எடுத்துட்டு புதுசா போடலாமே அப்படின்ற மாதிரி புது கதையை உள்ளுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. நிறைய புது புது கேரக்டர்ஸா வச்சு இந்த கேரக்டர் நீ பண்ணணும், இந்த கேரக்டர்ஸை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எக்கச்சக்கமான காகங்கள் இவங்களோட ஊரை சுத்த ஆரம்பிக்குது. அதாவது இரவு நேரத்துல காகங்கள் மொத்தமா சுத்திக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. அண்ட் ஒவ்வொரு காகங்களும் பொத்து பொத்துல விழுந்து இறந்து போய்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. என்ன படத்துன்னு தெரியாம ஊர் மக்கள் மொத்த பேரும் ஒரு பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அண்ட் ஊர் தலைவர்கிட்ட இதை பத்தி பேசும்போது நம்ம திருவிழா நடக்க போகுது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி அந்த பலியை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சோ இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அங்க இருந்து கிளம்ப ஹீரோட கேங் இருக்கு இல்லையா, அவங்க மட்டும் இதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாரு. முதல்ல பட்சிகள், அடுத்து விலங்குகள், பறவைகள்னு ஒவ்வொன்றா இறந்துகிட்டே தான் போகுது. கடைசியா மனுஷன் கிட்ட வந்து நிக்க போது இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ இதை கவனிக்கிறார். இங்க என்னமோ தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொண்டாடுறாரு. கற்பரை மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஊர் தலைவரோட 2வது பையன் இருக்கா இல்லையா, அவனோட ஆளுங்க இதை கவனிக்கிறான். அவரை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த 2வது பையன் முன்னாடி நித்த அங்கதான் இவரோட கேங் மொத்தமா, அதாவது நாடக குழுல இருக்க பாதி பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ நீங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் இவங்களை போட்டு துன்புறுத்திக்கிட்டே இருக்க இவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நடுவில் ஹீரோ உள்ள போகுது அந்த இடத்த பயங்கரமா கலகம் மூட்டி விட கடுப்பாக்குறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் அந்த பாதுகாத்துக்கிட்டு இருக்க எருமை மாடு இருக்குமே அது பக்கத்துல கட்டி போட இவர் என்ன பண்ணுதுன்னு புரியாம அந்த எருமை மாடை பாக்குறாரு. அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் கவலைப்படாத, நீ உன்னை கட்டி போட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீலும் பண்ணாத, நான் இங்க எப்படியாவது கடவுளோட அருளால தப்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் உன்னையும் காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துலதான் 2-3 குழந்தைகள் அங்க ஓடி வராங்க. இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட தான் ரோபோட் இருக்கும் இல்லையா, அதை பத்தி பேச ஆரம்பிக்கடே. தம்பிகளா, உங்களுக்கு நான் வச்சிருக்க ரோபோட் வேணும் அப்படின்னா இந்த கயிறு இருக்கு இல்லையா, இதை அவுத்து விட முடியுமாடான்னு கேட்க அவனுங்க அதை பண்றானுங்க. வேகமா இவரு குழந்தைகளை அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த எறும்பு மாட்டு கிட்ட போறாரு. எறும்பு மாட்டை கழட்டி விட்டுட்டாரு. இவரும் அங்கிருந்து தப்பிச்சு போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவரோட காதுகள்ல ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் 2 காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது அப்படின்றத காமிச்சிட்டு ஸ்டார்டிங் சீன்ல காதுகள்ல ரத்தம் வந்து வெள்ளை நேரத்துல கண்கள் ஆச்சுன்னு காமிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இவருக்கும் நடந்துகிட்டே இருக்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. இந்த விஷயத்த அப்படியே காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் எருமை மாடு அங்க இருந்து ஓடி போயிடுச்சு அப்படின்ற விஷயம் ஊர் தலைவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எருமை மாடு எக்காரணத்தை கூட தப்பிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்த பெரிய, அதாவது ஊர்ல இருக்க மொத்த பெரியும் கூப்பிட்டுக்கிட்டு தீப்பந்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எருமை மாட்டை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மாடு அங்கே எங்கேயும் ஓடி எல்லாருக்கும் விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் இன்ஃபார்மர் மூலமா போலீஸ்காரருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இதை காப்பாத்தி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து அவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்க இங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா ஊர் தலைவரோட 2 பசங்க, அவனுக்குள்ள சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. எருமை மாடு பார்த்துக்க தெரியல, நீ என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரர் இதை கவனிக்கிறார். சோ வேகமா அதை தடுத்து விடலான்னு போக அங்க இருக்க எல்லாருமே சுதாரிச்சிடுறாங்க. போலீஸ்காரர் இன்ஃபார்மரையும் கட்டி போட்டுட்டு நீ எங்களோட திருவிழாவை கலைக்கணும்னு வந்திருக்க, இதனால திருவிழா முடிகிற வரைக்கும் நீ இதே நிலைமையில தான் இருப்ப அப்படின்ற மாதிரி அவனுங்க எருமை மாட்டை துரத்தி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அது மாட்டிக்கிச்சு, கொண்டு போய் கட்டி வச்சிடுறாங்க. கற்பனா ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. நாடக குழு இருக்கு இல்லையா, எல்லாரும் இவரை பார்த்துட்டு என்ன காரியம் நீ பண்ண, அந்த ஊர் தலைவரோட கையில காலில் பிடிச்சி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க கூட்டு வந்து படுக்க வச்சிருக்க, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ட் வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு சோகத்தை உன் கண்கள்ல மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது, அது என்னன்னு எங்க கிட்ட சொல்ல முடியுமா, எங்களை நீ உன்னோட குடும்பமா நினைச்சா நீ அதை பகிர்ந்துக்கலான்னு சொல்ல இவர் கண் கலங்கிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இவரோட மனைவிக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஆசைகளோட இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது குழந்தை உயிரோட பிறக்கல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால 2 பேரும் உடஞ்சு போயிட்டாங்க. முக்கியமா இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க பாதிக்கப்படுறாங்க. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாம இறந்து போன குழந்தைய நினைச்சு இவங்க வருந்திக்கிட்டே இருக்கு. இவர் கூட
கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல மாத்திரை வாங்க கூட காசு இல்லாம போயிடுது. தான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தான் வேலைக்கு போக அந்த சமயத்துலதான் இவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க இல்லையா. இதனால இவங்களோட உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுறது வழக்கம் தான். தண்ணி பிடிக்க போகும்போது பொத்துன்னு மயக்கம் போட்டு விழு. அங்க இருக்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. இவங்களோட உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய சாமியார் கிட்ட கொண்டு போறாங்க. எல்லாரும் இவங்களை இறுக்கி பிடிச்சிக்க இவங்களோட உடல்நிலை சரியில்லாத அந்த நேரத்திலும் நிறைய விஷயங்களை இவங்க மேல ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால வலிப்பு வந்து அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போக இவங்களோட கணவர் ஓடி வந்து பாக்குறாரு. மனைவி இறந்து போய் கிடக்குறாங்க. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அன்னில இருந்து இவரோட மனைவி இவரோட கண்களுக்கு இமேஜினேஷனா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீட்டுல இருந்தா தன்னோட மனைவி ஞாபகமா இருக்கு, இங்க இருக்க முடியாது அப்படின்றத உணர்ந்துகிட்டு அங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சு இப்ப ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது எல்லாரும் கண்கலங்கி போறாங்க. குறிப்பா ஆசிரியரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவர் மேல லைட்டா ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கட் பண்ண ஊர் தலைவரோட பொண்ணு தன்னோட காதலனை போய் சந்திக்க அந்த மனுஷன் இந்த ஊர்ல இருந்தோம் அப்படின்னா எப்படியாவது அந்த மாட்டை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருவாங்க. இதனால என்னோட கனவு நோக்கி நான் போக போறேன், எனக்கு IAS ஆகணும் அப்படின்றது ஆசை, பெங்களூர் போய் அதை நான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட காதலி கிட்ட சொல்லி அங்க கிளம்ப அப்படியே கட் பண்ணி நாராயணன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தரோட 2வது பையன் இருக்கா இல்லையா, மறுபடியும் பிடிக்கிறான். போன வாட்டி நீ தப்பிச்சுட்ட, இந்த வாட்டி முடியாது கண்ணா அப்படின்ற மாதிரி சரக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ அடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ண வேற வழி இல்லாம குடிக்க ஆரம்பிக்கிறார். பயங்கர போதையோட ஊர் திருவிழால போறாரு. குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி இவரை பாக்குற மாதிரியும் இவரை விட்டு போகிற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. நாடகக்குள்ள இருக்க எல்லாருமே இவரை யார் குடிக்க வச்சிருப்பா அப்படின்னு கோணத்துல யோசிச்சுக்கிட்டு இவரை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அப்படியே கற்பனை பெங்களூர் போகணும் அப்படின்னு மாதிரி ஒரு நபர் முடிவெடுத்தா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் நள்ளிரவுல பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அந்த 2வது பையன் இருக்கா இல்லையா, ஊர் தலைவரோட பையன், அவன் பிடிக்கிறேன் என்ன பெங்களூர் கிளம்பிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்க இவருக்கு உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற ஒரு பார்வையில திரும்பும் போது பட்டுன்னு இதுக்கு அடுத்த நாள் காலையில அவர் வயல்வெளியில இறந்து போய் கிடக்குற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ஃபேமிலி மொத்தம் இதை கவனிக்கிறாங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ஊர் தலைவர் இதை வந்து பாக்குறாரு. பலி கொடுக்கணும்னு இருந்தவன் ஊரை விட்டு போகணும் ட்ரை பண்ணிருக்கான். அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு மேல இந்த சடங்குகள் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சுட்டு உங்களோட 2வது பையன் இருக்கா இல்லையா, அவனை அனுப்பி வைங்க, அவன் இந்த பலியை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இறந்து போன நபரோட காதலி தன்னோட காதலனை எழுந்துட்டோமே அப்படின்ற சோகத்துல உட்காந்து கண் கலங்கிக்கிட்டே இருக்க இந்த சைடு இந்த ஃபேமிலியும் இப்போ தன்னோட 2வது பையன் போக போறானே அப்படின்ற கஷ்டத்துல இருக்க. வேற வழி கிடையாது, பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இதனால அவ அழுதுகிட்ட திருவிழாவோட கடைசி நாளான இன்னைக்கு போக ஆரம்பிக்கிறா. பெரிய எருமை மாட்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர் தலைவரோட பையனும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருக்க. வெட்ட போறவன் அழுதுகிட்டு இருக்கான். அந்த இன்னொரு பக்கம் தன்னோட ரோபோட்டை வச்சு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்றுகிட்டே இருக்கு. அந்த மாடை வெட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. மாடை வெட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய அருவாள் இருக்கும், சுத்தி ஒரு பெரிய வட்டம் போட்டிருப்பாங்கன்னு இருக்கும். அந்த வட்டத்தை தாண்டி ரத்தம் யார் மேலேயாவது அந்த எருமை மாட்டோட ரத்தம் யார் மேலேயாவது பட்டுது அப்படின்னா அவங்களால இந்த கடவுளுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதனால ரத்தம் யார் மேலேயும் படக்கூடாது. அப்படி பட்டுச்சு அப்படின்னா அவங்களும் இது கூடவே சேர்த்து வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஊர்ல ஒரு வயசானவர் இருந்தாலியா, அவர் இந்த நாடக தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க அருவாலை கொடுக்குறாங்க. வெட்டிடா அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செய்யறாங்க. வேற வழி இல்லாம இந்த நபர் அந்த எருமையை பலி கொடுக்கிறாரு அப்படின்றத காமிக்க அந்த அருவாள் இருக்கு இல்லையா, அடிச்ச போஸ்ல அப்படியே பறந்து போய் ஹீரோ மேல விழ ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஊர் தலைவரும் இவனை வெட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆள் அனுப்ப இந்த சைடு இவர் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்க எல்லாரோட காதுகளும் வலிக்க ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாரோட கண்களும் வெள்ளை நிறத்துல மாற ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ராட்சச பொம்மை அங்கதான் இருக்கு. அந்த பொம்மைக்கு இந்த பலி பார்த்தாததால அங்க இருக்க எல்லாரையும் பலி எடுத்துக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோவும் இதுல மாட்டிக்கிட்டாரு. அந்த சமயத்துலதான் ஹீரோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மந்திரவாதி இருக்கிற மாதிரியான விஷயங்களை காமிச்சு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த ராஜ காலத்து பிளாஷ்பேக்ல பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு இருக்கும் இல்லையா, அப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நாம இதை அடக்கி வச்சுட்டோம், பின்னொரு காலத்துல அதாவது இதுக்கப்புறம் இந்த பொம்மையால பிரச்சனை வந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது அந்த மந்திரவாதியோ இதை எக்காரணத்தை கொண்டு நம்மளால அடக்கி வைக்க மட்டுமே தான் முடியும், அழிக்க முடியாது. அப்படி அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னோட சந்ததியில வந்த யாராவது ஒருத்தர் அவங்களோட உயிர் தியாகத்தை பண்ணி
அந்த பொம்மையை எரிச்சா மட்டும்தான் அது முடியும்னு சொல்லி அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ ஹீரோவோட உடம்புல அவர் தான் இருக்காரு அப்படின்ற ரெஃபரன்ஸை நமக்கு காமிச்சிட்டு அங்க பெரிய நெருப்பு வளையம் வர ஆரம்பிக்குது. அந்த வளையத்துக்குள்ள உட்காந்து பெரிய பெரிய பூஜைகள் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அது கூடவே ஹீரோவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க மக்கள் நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. எந்த பயனும் இல்லாம போயிடுது. இந்த ஊர் மக்களுக்காகவும் இந்த ஊர்ல இருக்க சாபத்தை போக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த உயிர் பிரியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.